வணக்கம். நேற்று இரவு என்பது ஒரு அதிரடியான அமைச்சரவை மாற்றம் என்பது நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா என்பது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் புதிய அமைச்சர்களான செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், கோவி செழியன், ராஜேந்திரன் ஆகியோர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் ஆர்.என். ரவி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அதே போல் இந்த நிகழ்வுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், திமுக முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் பங்கேற்கின்றனர். அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகளிலும் ஒரு சிலர்கள் எல்லாமே இங்க பங்கேற்கிறார்கள். அதாவது தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறார். செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், கோவி செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் இவர்கள் எல்லாம் புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மனோ தங்கராஜ், மஸ்தான், கா. ராமச்சந்திரன் ஆகியோர் எல்லாம் இவர்கள் 3 பேர் மட்டும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதே போல 6 அமைச்சர்கள் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும் என்று அதே போல உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக சிலர் நீக்கப்படுவார்கள், புதியவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று பல மாதங்களாக பேசப்பட்டு வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில சென்னை ஆளுநர் அதாவது கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் செய்வதற்கான நிகழ்வுகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதே போல அங்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வராக பதவி பிரமாணம் செய்ய இருக்கிறது. அதற்கான நிகழ்வுகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியின் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக உள்ள மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக, அப்புறம் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சராகவும், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் முன்னாள் ராணுவ நலத்துறை அமைச்சராகவும், வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக உள்ள ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை மற்றும் சாதி மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சராகவும், நிதித்துறை மற்றும் மின்வாரிய மனிதவளத்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் நிதித்துறை தொழில்துறை துறைகளின் கவனிப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி புதிய அமைச்சர்கள் என்பது பதவியேற்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்திருந்த உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவார் என்பது பல மாதங்களாக பேசப்பட்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த துணை முதல்வர் பதவி என்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர்கள், திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போல திமுகவில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு பதவியேற்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு என்ன மாதிரியான நிகழ்வுகள் அமையும், உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுக்கு பிறகு, பதவி பிரமாணம் செய்ததுக்கு பிறகு இது மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் என்பது இதன் பிறகுதான் தெரிய வரும். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் மட்டும் இந்த பதவி பிரமாணம் என்பது நடைபெற இருக்கிறது. ஆபரகம்.